என் கூட பேசுறதோ உனக்கு நேரில் காட்டட்டுமா? சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பு சாப்பிட தரட்டுமா? அந்த அருவி போல் அன்ப தருவாளு, சின்ன அருவிப்பும் இன்றி சுடுவாளு. நீயும் தும்மிரடி தும்மிரடி ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக. என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோரோ அடியாலோலோ. நான் தாங்க மாரோடு வா மிருது தேரே வா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உனக்கு தான். அண்ட் இந்த சாங் வந்து நம்ம எல்லாருக்கும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வல்னரபிளான ஒரு குழந்தை ரூபத்தில் ஒரு உருவம் இருக்கும். அந்த பாட்டு வந்து அந்த வல்னரபிளான, அது ஒரு நாய்க்குட்டியா இருக்கலாம், உங்களோட குழந்தையா இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கிற மூத்தவங்களா இருக்கலாம். யாரை நீங்க ரொம்ப நாசுக்கா, ரொம்ப அழகா, ரொம்ப பொக்கிஷமா பாக்குறீங்களோ அவங்களுக்காக பாடின ஒரு பாட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் உனக்கு தான் சச் அ பிக். சஹஸ்ரா பத்தி எங்களுக்கு நானும் அருண் நிறைய பேசிப்போம். எனக்கு ஒரு உதவி இயக்குனராக முதல் படம் கன்னத்தில் முத்தமிட்டால் மணிரத்னம் சாரோட. ஸோ அதில் வந்து ஒரு தெய்வம் தந்த பூவேன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ எனக்கு முதல் முறையாக ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நான் போய் ஒரு பாட்டு ரெக்கார்டிங் பார்த்தது அந்த பாட்டு தான். ஸோ சின்மயி முதலாக அப்போது பாடுறாங்க ஒரு பாட்டை குழந்தையா இருக்கிறப்போ. அண்ட் அந்த தெய்வம் தந்த பூவே எனக்கு என் கெரியர் ஃபுல்லாகவே என் மைண்டில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு பாடல் வரியாகவும் ஒரு பாடலாக பார்ப்பேன். எனக்கு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ரிலீஸ் வரைக்கும், ரிலீஸை தாண்டி எனக்கும் அருணுக்கும் சஹஸ்ராங்கிற ஒரு குழந்தை வந்து தெய்வம் தந்த பூ தான். ஸோ எங்களுக்கு வந்து இந்த சித்தாங்கிற படத்துக்கு ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சு கொடுத்து, நாங்கள் எதுக்காக இவ்வளோ அக்கறை எடுத்து மெனக்கெட்டோங்கிறதுக்கு முக்கியமான ஒரு பிரதிபலிப்பும் ஒரு ஆரம்ப புள்ளி முற்றுப்புள்ளி எல்லாமே இந்த குழந்தையோட கேரக்டர் தான். அண்ட் நீங்கள் படத்தில் பார்த்த பர்ஃபார்மன்ஸ் நிறைய பெரியவங்க ஃபேமிலிஸ்லாம் கேட்டாங்க, குழந்தைக்கு என்ன சொல்லி நடிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அருணும் நானும் இவங்களோட பேரண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்க ரெண்டு பேரும். அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், குழந்தைக்கு எந்த விதமான ஒரு ஃபிசிக்கலோ மென்டலோ எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும். எங்கேயுமே குழந்தை வில் நாட் பி எக்ஸ்போஸ் டு வயலன்ஸ். ஸோ இந்த படத்தோட கதை சஹஸ்ராவோட புரிதல் அளவுக்கு அவங்களுக்கு சொல்ல கொடுத்து, அவங்க வந்து ஒரு 1.5 மாதம் தியேட்டர் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேமராக்கு முன்னாடி நடிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க ஒரு ரொம்ப ட்ரெயின்டான ஒரு ஆக்டர் நான் இந்த மேடையில் சொல்லிக்க விரும்புகிறேன். பிகாஸ் நடிப்புங்கிறது இப்போ உடனே ரெண்டு பேரும் குழந்தையோட பேசுகிறப்போ உடனே குழந்தையோட கொஞ்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். இந்த குழந்தையோட யாருமே நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ கொஞ்சி பேசினதே கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர் கிட்ட எப்படி பேசுவோமோ அப்படி தான் அவங்ககிட்ட பேசுவாங்க.